நீங்க சொல்றீங்க இப்பவே அவர் வந்து எம்பி பதவியை வந்து சைன் பண்ணிட்டு இப்பவே அமைச்சர் ஆயிடலாம், வேற யாரும் ஆனா ஒத்து வராது அப்படின்லாம் சொல்றீங்க. திருச்சி கிழக்குல அவர் தான் போட்டியிட போறாரு அப்படிங்கிற யூகங்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அவர் கட்சியில ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. கட்சி ஒரு தலைமை ஒரு நிர்வாகம் இருக்கு சார். அப்புறம் அவர் தானே தலைவர். அவர் சொல்றதுதான் அங்க நடக்க போகுது. யாராவது அங்க வந்து அப்ஜெக்ஷன் சொல்ல போறாங்களா அவருடைய கருத்துக்கு? அவர் உயர்மட்ட குழு, அந்த குழு, இந்த குழு எல்லா கட்சியும் சொல்றதுதான். திரும்ப வந்து அமைச்சர் ஆகிறத அந்த கட்சியில் இருக்கவங்க யார் எதிர்க்க போறாங்க? யாரும் அதையெல்லாம் செய்ய மாட்டாங்க சார். ஆகவே அது அவர் எப்பயும் சொல்றதுதான் அது. ஆகவே என்னுடைய ஐடியா நாளைக்கு ஆகணும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் இன்றைக்கு ஆகலாம், தவறில்லை. ஆகவே இந்த மெஜாரிட்டி போதும் இந்த அரசிற்கு. வேணானா ரிசைன் பண்ணிடணும். இப்போ சீரன் ப்ராப்ளம் அது இல்ல. டிஸ்குவாலிபிகேஷனுக்கு எழுதி கொடுக்குறாரு இவரு. இவருக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் ஓபிஎஸ் காலில் விழுந்து 11 எம்எல்ஏ ஓட்டு போட சொன்னார்ல, அந்த கேஸ் அப்ப தனபால் தானே சபாநாயகரா உட்கார்ந்து இருந்தார். இன்னைக்கு அதிமுக இருந்து ராஜினாமா கொடுத்தவர் நேற்று எனது அண்ணன் செம்மலை கொடுத்தார். இப்படியே தினம் ஒருத்தங்க போயிட்டு இருக்க நேரத்துல இதே தனபால் அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணார்ல அத்தனை பேர்த்த, அந்த சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திரும்பியும் செக்ரட்டரிக்கு டைரக்ஷன் கொடுத்து இதை முடிச்சு வைங்கன்னு சொன்னா 9 வருஷம் ஆயிடுச்சு ராஜவேலு. அப்ப எதிர்த்து ஓட்டு போட்டதே 9 வருஷம் ஆகி முடிவுக்கு வரல. இப்ப மாத்திரம் என்ன கிழிக்க போறானுங்க இவனுங்க? ஒன்னும் நடக்காது. அவர் இதுல முடிவெடுக்க முடியாது. ஏன்னா என்னை பொறுத்தவரை திறமை வாய்ந்த சபாநாயகர் அமைந்திருக்கிறார். ஆகவே ஜேசிடி பிரபாகரனுக்கு சட்டமும் தெரியும், என்ன செய்ய வேண்டும் என்பதும் புரியும். ஆகவே அவரை நன்கு தெரிந்தவன் நான் தான் முதல் ஆளாக இருக்க முடியும். ஆகவே நியாயத்தை தான் பண்ணுவார். எழுந்து வேலுமணியை பேச விட்டார். அன்னைக்கு ஓபிஎஸ் இருந்தப்ப இதே சட்டமன்றத்தில் எவ்வளவு கலடா நடந்தது. யார் அவர் அதிமுக சம்பந்தம் இல்லாத எப்படி கூப்பிடுறீங்கன்னு சொல்லி கலடா பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்க, தன்வினை தன்னை சூடனும் முற்பகல் செய்யும் தாமே விளையும் பிற்பகல் விளையும் தான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அதே மாதிரி அதே சட்டமன்றத்தில் அடிச்சுக்கிறாங்க. நான் அதிமுக, நீ அதிமுக. ஆக நீங்க வந்து கட்சியை வளர்க்க பார்க்கணும். எடப்பாடி தூக்கி எறியப்பட்டு இன்னமும் சார் கட்சி போச்சு, எல்லாம் போச்சு, அன்புமணி ராமதாஸ் எங்களால தான் இவ்வளவு சீட்டு வந்து மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவும் போது கூட ஒரு மனிதனுக்கு ஒரு ஈவு இறக்கம் ஒண்ணுமே இல்லாம, ஐயோ இந்த கட்சி அம்மா தலைவரால் காப்பாற்றப்பட்ட இயக்கம் இப்படி நாசமா போகுது, வெடி இப்படி பார்த்துட்டு இருக்குமே அப்படின்னு இந்த ஆள் ராஜினாமா பண்றதுக்கு இவருக்கு என்ன சார் கேடு? இது என்ன நிரந்தரமான பதவியா? இவங்க அப்பாவும் தாத்தாவும் வகித்ததா? இது இவர் வகிக்கணும்? குடும்ப சொத்தா இது? விட்டு ஏன் வெளியில வர மாட்டேன்றாரு இவரு? போய் தொலைது எதிர்கட்சி தலைவர் அது இது அவங்க கை கால பிடிச்சு வாங்கிட்டு போக வேண்டியதானே. ஆகவே இனி சி வி சண்முகமும் வேலுமணி போன்றவர்களும் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி போன்றவர்கள் இனி விடக்கூடாது.